குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான்கட்டே தெளிவு. வணக்கம் வள்ளுவரே. நம்பகத்தன்மைக்கு 4 அம்சங்கள்னு தர்ம வழியில் நடப்பவனாக, கை சுத்தமாக இருக்கிறவனாக, கெட்ட பழக்கம் இல்லாதவனா, உயிருக்கும் அஞ்சாமல் உதவக்கூடியவனா ஒருத்தனை ஒரு செயலுக்கு தேர்வு செய்யணும்னு போன குரலில் எங்களுக்கு வழிகாட்டினீங்க. சரிதான். ஆனால் நடைமுறையில் இந்த 4ஐயும் ஆராய்ந்து அறிவது ரொம்பவும் கடினமாக இருக்கும் போல இருக்க வள்ளுவரே. சுலபமாக வேறு ஏதாவது வழி சொல்லுங்களேன் வள்ளுவரே. நம்பகமான ஆட்களை தேர்வு செய்ய சுலபமான வழி கேட்குறியாப்பனே? அப்படி நான் சொல்கிறேன். இந்த 3 அம்சங்களாவது முக்கியம் அப்பனே. 1, நல்ல குடும்பத்தில் பிறந்தவனாக இருக்கணும். 2, இதுவரை எந்த குற்றத்திலும் ஈடுபடாதவனாக இருக்கணும். 3, ஐயோ நம்ம மேலே ஏதாவது பழி வந்துடுமோ அப்படின்னு குற்றம் செய்ய அஞ்சுகிறவனாக இருக்கணும். இந்த 3 அம்சங்களாவது இருந்தால் அவனை நம்பி அவனிடம் ஒரு செயலை ஒப்படைக்கலாம். இதைத்தான் குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான்கட்டே தெளிவுன்னு தெரிந்து தெளிதல் அதிகாரத்தில் 502வது குறளாக எழுதி வச்சேன். சபாஷ் வள்ளுவரே. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான்கட்டே தெளிவு. நல்ல குடும்பத்தில் பிறந்தவனா, இதுவரை குற்றங்களில் சம்பந்தப்படாதவனாக, குற்றம் செய்ய அஞ்சுகிறவனா இருக்கிற ஒருவனிடம் நம்பிக்கை வைத்து ஒரு செயலை ஒப்படைக்கலாம்னு அருமையாக வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான்கட்டே தெளிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். குழந்தைகளுக்கும் குறளை அறிமுகம் செய்ய இந்த பகுதியை அறிமுகம் செய்து வையுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.